ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க ரோஸ்மெரி வாட்ரு வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்ரு இருக்குல்ல, அது வாங்கியிருக்கோம் இல்லையா? நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், அது காலி ஆகிடுச்சு. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பியூரிஃபையர் வாட்டர் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஆக்சுவலி ரோஸ்மெரி பிளான்ட் வந்துட்டு நான் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் வீட்டில் மாடியில். ஆல்ரெடி நான் அதை வந்து விளாக்ஸ் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நுனியிலெல்லாம் கட் பண்ண நிறைய கிளை வெடிச்சு வரும் அதில். ஓகே, ஸோ அதில் என்னோடது நான் ஆல்ப்ஸ் குட்னஸ் ஒன்று வந்து யூஸ் பண்ணேன் முன்னாடி. பேபி ஹேர்லாம் சொட்டையாயிடுச்சுன்னு. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது பேபி ஹேர் வந்திருந்தது தான். பட் அதை விட்டுட்டேன் ஒரு 3 மந்த்ஸாக. அதுக்கப்புறம் அந்த பேபி ஹேர்லாம் மறுபடியும் போயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டிலையே செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு நானே ட்ரை பண்ணேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் உங்களுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். கரெக்டாக வந்ததுன்னா நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஃபில்ட்ரு பண்ணி இது ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஆல்ப்ஸ் குட்னஸோட வாங்கினோம் இல்லையா ரோஸ்மெரி வாட்ரு, அந்த பாட்டில் என்கிட்ட இருக்குது, ஸ்ப்ரே பாட்டில். ஸோ இது ஆறின உடனே அதில் ஃபில் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கலாம். நான் சேர்க்கல, ஜஸ்ட் இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாம், அப்புறமா அதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிட்டேன், ஒரு ட்ராப்ஸ் கூட இல்லாமல். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன். ஆறட்டும். அப்படியே அந்த பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்புறம் விளாக்ஸ் போடுறேன், கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ ஃபில்ட்ரு பண்ண உடனே இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி கரெக்டாக அந்த ஒரு பாட்டில் இருந்துச்சு. இந்த ஒரு கிளாஸுக்கு கொஞ்சம் கம்மி, அதே மாதிரி ஒரு பாட்டிலுக்கு கொஞ்சம். இது ஆல்ப்ஸ் குட்னஸில் நான் வாங்கின ரோஸ்மெரி வாட்டரோட பாட்டில் தான். ஸோ அந்த ஸ்ப்ரே பாட்டில்லே அப்படியே இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே கொதிக்கும் போதே அந்த ரோஸ்மெரியோட ஸ்மெல்லு செம்ம அமேசிங்காக இருந்துச்சு. அதை விட இது வந்துட்டு நல்ல ஸ்மெல்லு, நல்லா அடித்து ஸ்ப்ரே பண்ணேன் ஹேரில். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே தேய்க்கும் போதே வழன்னு இருந்துச்சு. நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு இதோட ஃபீட்பேக்லாம் தரேன். ஓகே, பட் இப்படி தான் நம்ம வீட்டில் காசு கொடுத்து வாங்குறத இப்படி செய்யலாம். பாருங்கள், முன்னாடி இருந்த பேபி ஹேர் எல்லாமே போயிடுச்சு மறுபடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு விளாக் சொல்கிறேன். அதை அப்படியே இப்படி நல்லா மசாஜ் கொடுக்கும்போது வழன்னு நல்லா இருந்துச்சு. ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, வெந்தயம், கரிஞ்சீரகம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.